வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதா, ஒரு பயனுள்ளதா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், இல்லையா? ஆனா, அப்படி ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரம் எது? இந்த ஒரு பெரிய கேள்விக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு உருவகம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில சொல்லுது. யோவான் 15ல வர்ற திராட்சைக்கொடி, அதோட கிளைகள் பத்தின அந்த உருவகத்தை வச்சு, ஒரு நிறைவான வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இதுல நாம 4 முக்கியமான விஷயங்கள பார்க்கலாம். முதல்ல, இந்த திராட்சை கொடி, கிளைகள்லாம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம், இதோட நோக்கம் என்ன? அதாவது கனி கொடுக்கறதுனா என்னன்னு பார்ப்போம். மூணாவதா, அந்த கொடியோட எப்படி நாம இணைஞ்சே இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா, இந்த உலகத்துல நண்பர்களா இருக்கிறதுக்கு இதெல்லாம் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒவ்வொன்னா பார்ப்போம். ஓகே, திரும்பவும் அதே கேள்விக்கு வருவோம். நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே பலனுள்ளதா இருக்கணும்னா அதுக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்குது? ஒரு பழங்காலத்து ஞானம் இதுக்கு எப்படி பதில் சொல்லுது தெரியுமா? ரொம்ப சிம்பிளா, உயிருள்ள ஒரு இயற்கை உதாரணத்தை வச்சு விளக்குது. அது என்னங்கிறது தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். திராட்சை கொடியும் கிளைகளும். இந்த உருவகத்துல வர்ற முக்கியமான 3 பேர் யாரு? அவங்களோட பங்கு என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த முழு உருவகத்தோட இதயமே இந்த ஒரு வரிதான். நானே மெய்யான திராட்சை கொடி, நீங்கள் கிளைகள். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தைகளா இருந்தாலும் இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம். இது சும்மா ஒரு ஓம கிடையாது. இது உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு ஆழமான உறவை பத்தின விளக்கம். இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இது இன்னும் தெளிவா புரிய வைக்கும். திராட்சை கொடி, அதுதான் இயேசு. எல்லா உயிருக்கும் உண்மையான மூலம் அவர்தான். அப்புறம் தோட்டக்காரர், அதாவது பிதா. அவர்தான் இந்த கிளைகள்லாம் நல்ல செழிப்பா வளர உதவி பண்றாரு. கடைசியா கிளைகள், அதுதான் நாம. நம்ம உயிர் வாழணும்னா அந்த கொடியோட இணைஞ்சே ஆகணும். சிம்பிள். ஓகே, இப்போ இந்த உறவுல யார் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா, இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கணுமே. எதுக்காக இந்த திராட்சைக்கொடி, தோட்டக்காரர், கிளைகள் எல்லாம் ஒன்னா இருக்கணும்? ஆமா, இந்த முழு சிஸ்டம்க்கும் ஒரு ரொம்ப முக்கியமான நோக்கம் இருக்கு. அப்போ கனி கொடுக்கறதுனா என்ன? இது சும்மா அப்பப்போ நல்லது செய்யறது மட்டும் கிடையாது. இது நம்மளோட குணமே மாறுறது. அன்பு, கீழ்ப்படிதல் மாதிரியான குணங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுறது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இணைப்பு வெளியில தெரியறதுக்கு ஒரு அடையாளம். அதுதான் இந்த கனி. இங்க தோட்டக்காரர் செய்யற 2 முக்கியமான வேலைய கவனிங்க. 1, கனி கொடுக்காத எந்த கிளையா இருந்தாலும் அதை வெட்டிடுவாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கிளைக்கு கொடியோட உண்மையான தொடர்பே இல்லைன்னு அர்த்தம். 2வது விஷயம் இன்னும் சுவாரஸ்யமானது. நல்லா கனி கொடுக்கற கிளையும் அவர் சும்மா விடமாட்டாரு. அதை இன்னும் அதிகமா கனி கொடுக்க வைக்கிறதுக்காக ப்ரூன் பண்ணுவாரு. அதாவது தேவையில்லாததை நீக்கி சீரமைப்பாரு. அப்போ நல்லா வளர்ற கிளைகளுக்கு கூட இந்த சீரமைப்பு ரொம்ப அவசியம். அப்போ ஒருவேளை அந்த கொடியோட ஒரு கிளை இணைஞ்சிருக்கலனா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். அது காஞ்சி போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். இத ஒரு எச்சரிக்கையா கூட எடுத்துக்கலாம். அந்த இணைப்பு இல்லேனா உயிர் இல்ல, உயிர் இல்லேனா கனியும் இல்ல. சரி, இணைஞ்சிருக்கிறது இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதை எப்படி செய்யறது? நம்ம உயிருக்கு ஆதாரமான அந்த தொடர்பை எப்படி நாம தொடர்ந்து மெயின்டைன் பண்றது? அதற்கான வழிகளை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த நிலைத்திருத்தல் இல்லனா இணைந்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது ஏதோ ஒரு நாள் எடுக்கிற முடிவு கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கை முறை. விசுவாசம், கீழ்ப்படிதல் மூலமா கிறிஸ்துவோட தொடர்ந்து ஒரு உறவுல இருக்கிறது. இது சும்மா உட்கார்ந்திருக்கிற நிலை இல்ல. இது ஒரு ஆக்டிவான, அவரை சார்ந்திருக்கிற ஒரு உறவு. இப்படி இணைஞ்சிருக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். முதல்ல, உங்க ஆசைகள் கடவுளோட விருப்பத்தோட ஒத்துப்போக ஆரம்பிக்கும். உங்க ஜெபங்களுக்கும் ஒரு தனி சக்தி கிடைக்கும். நீங்க கீழ்ப்படிறதே உங்க அன்பை காட்டுற விதமா மாறிடும். ஒரு முழுமையான, குறையாத சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கையே கடவுளுக்கு ஒரு மகிமையா இருக்கும். இந்த நம்பரை பாருங்க. 0, 0. அந்த திராட்சை கொடியோட தொடர்பில்லாம நம்ம சொந்த பலத்துல உருவாக்க முடிஞ்ச ஆன்மீக கனியோட அளவு இதுதான். எதுவுமே இல்ல. இந்த இணைப்பு எவ்ளோ முக்கியம்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கவே முடியாது. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். திராட்சை கொடியோட இணைஞ்ச ஒரு கிளையா இருக்கிறது இந்த உலகத்துல நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட பழகுற விதத்தை எப்படி பாதிக்கும்? இதோட நிஜ உலக விளைவுகள் என்னவா இருக்கும்? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த உறவுல நடக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பாருங்க. ஏசு அவரை பின்பற்றுபவர்ல வெறும் ஊழியக்காரர்கள்னு சொல்லாம நண்பர்கள்னு சொல்றாரு. ஒரு ஊழியக்காரருக்கும் நண்பருக்கும் என்ன வித்தியாசம்? ஊழியக்காரர்
எதுக்குன்னு தெரியாமலேயே கட்டளைக்கு கீழ்ப்படிவார். ஆனா ஒரு நண்பர் அன்புனாலையும் ஒரே நோக்கத்தோடையும் கீழ்ப்படிவார். அவங்களுக்கு உங்களோட எஜமானரோட மனசும் தெரியும், திட்டமும் தெரியும். இது எவ்ளோ பெரிய ஒரு மாற்றம் இல்லையா? ஆனா ஏன் அவங்கள பின்பற்றுவங்களுக்கு இந்த உலகத்துல சில சமயம் எதிர்ப்பு வருது? காரணம் ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த திராட்சைக்கொடியோட ஒரு பகுதியா இருக்கிறதுனால நீங்க இனி இந்த உலகத்தோட சிஸ்டத்துக்குள்ள வரமாட்டீங்க. உங்க வாழ்க்கைக்கு சக்தி வர்ற இடமும் வேற, நீங்க மதிக்கிற விஷயங்களும் வேற. இந்த வித்தியாசம்தான் சில நேரங்கள்ல மோதலுக்கு காரணமா அமையுது. ஆனா இந்த வரைபடத்துல பாக்குற மாதிரி உலகம் எதிர்ப்பு காட்டினாலும் விசுவாசிகள் தனியா விடப்படல. அவங்களுக்கு ஒரு துணையாளர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவரு இந்த பயணத்துல நமக்கு தேவையான பலத்தையும் உண்மையை எடுத்து சொல்றதுக்கான தைரியத்தையும் கொடுக்கறாரு. சரி, நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முழு உருவகத்தையோ இப்போ உங்ககிட்டயே கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கை என்ன மாதிரியான கனியை கொடுத்துக்கிட்டு இருக்கு? இந்த ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையோட உண்மையான ஆதாரம் எது, அதனால என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? கேளு உண்மை இதுதான், வாழ்க்கை ரகசியம் இயேசுதான். நானே திராட்சை செடி, நீங்கள் கிளைகள்தான். என்னோடு நீ இருந்தால் வாழ்வு கனிகள்தான். தனியாக ஓடினால் வலிமை போய்விடும், என்னோடு சேர்ந்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கும். வெட்டுவார் தந்தை வளரச் செய்யதான், வலி வந்தாலும் நன்மைக்கேதான். இயேசுவோடு நான் இருப்பேன், நாளும் நாளும் நான் இருப்பேன். அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை, அவரோடு எல்லாம் முடியும். இயேசுவோடு நான் இருப்பேன், அன்பில் நடந்து நான் ஜெயிப்பேன். கனி தரும் வாழ்க்கை என் அடையாளம், இதுதான் என் விசுவாசம். அன்பே கட்டளை அவர் சொன்ன வார்த்தை, அன்பில் நடந்தால் ஜெயம் என் பாதை. உலகம் வெறுத்தாலும் பயம் இல்லை எனக்கு, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இயேசு என் பக்கம், கிளை உலர்ந்தால் வாழ்வு இல்லை. இயேசு இல்லாமல் எதுவும் இல்லை. ஆவி வருவார், சாட்சி சொல்ல சக்தி தருவார். நிமிர்ந்து நிற்க இயேசுவோடு நான் இருப்பேன், என்றும் என்றும் நான் இருப்பேன். அவர் அன்பே என் மகிழ்ச்சி, அவர் வார்த்தை என் உயிரே. இயேசுவோடு நான் இருப்பேன், உலகம் நடுங்க நான் ஜெயிப்பேன். கனி தரும் வாழ்க்கை, தேவனுக்கு மகிமை, இதுதான் என் வாழ்க்கை. நானே திராட்சை செடி, நாங்கள் கிளைகள் தான். யோவான் 15 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். இயேசு ஏன் தம்மைத் தாமே உண்மையான திராட்சைச் செடி என்று அழைக்கிறார்? பதில்: உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை மதம் அல்லது விதிகள் மூலமாக அல்ல, அவரிடமிருந்து மட்டுமே வருகிறது என்பதை இயேசு காட்டுகிறார். விளக்கம்: பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஒரு திராட்சைச் செடியாக அழைக்கப்பட்டது, ஆனால் அது தோல்வியடைந்தது. இயேசு தாமே வாழ்விற்கும் உண்மையுள்ள தன்மைக்கும் உண்மையான ஆதாரம் என்று கூறுகிறார். தோட்டக்காரர் யார்? அவருடைய பங்கு என்ன? பதில்: பிதாவே தோட்டக்காரர், அவர் திராட்சைச் செடியையும் கொடிகளையும் பராமரிக்கிறார்.
விளக்கம்: விசுவாசிகளில் உண்மையான ஆவிக்குரிய கனியை உண்டாக்குவதற்காக தேவன் வெட்டுதல், கத்தரித்தல் மற்றும் போஷிப்பது போன்ற செயல்களில் தீவிரமாக ஈடுபடுகிறார். கொடிகள் எதைக் குறிக்கின்றன? பதில்: அந்தக் கொடிகள் இயேசுவை பின்பற்றுவதாக கூறும் மக்களைக் குறிக்கின்றன. விளக்கம்: விசுவாசிகள் கிறிஸ்துவை முழுமையாகச் சார்ந்திருப்பது போலவே கொடிகளும் திராட்சைச் செடியை முழுமையாகச் சார்ந்திருக்கின்றன. சில கொடிகள் ஏன் வெட்டப்படுகின்றன? பதில்: ஏனென்றால் அவை கனி கொடுப்பதில்லை. விளக்கம்: கனி என்பது கிறிஸ்துவுடனான உண்மையான தொடர்பைக் காட்டுகிறது. கனியில்லாமை உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த 15 ஆம் அதிகாரத்தில் கனி என்பதன் பொருள் என்ன? பதில்: கனி என்பது கிறிஸ்துவைப் போன்ற குணநலன்களையும் செயல்களையும் குறிக்கிறது. அன்பு, கீழ்ப்படிதல் மற்றும் மாற்றப்பட்ட வாழ்க்கை. விளக்கம்: இயேசு கனியை வெறும் நற்செயல்களுடன் மட்டுமல்லாமல் அன்பு, கீழ்ப்படிதல் மற்றும் தேவனை மகிமைப்படுத்துவது ஆகியவற்றுடன் இணைக்கிறார். கத்தரித்தல் எதைச் சித்தரிக்கிறது? பதில்: கத்தரித்தல் என்பது நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையிலிருந்து நீக்குவதைக் குறிக்கிறது. விளக்கம்: கனி கொடுக்கும் கொடிகள் கூட இன்னும் அதிக கனிகளைக் கொடுப்பதற்காக கத்தரிக்கப்படுகின்றன. ஒரு விசுவாசி கிறிஸ்துவில் எப்படி நிலைத்திருக்கிறான் அல்லது வாசம் செய்கிறான்? பதில்: விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் அவரைச் சார்ந்திருத்தல் ஆகியவற்றின் மூலம் அவருடன் இணைந்திருப்பதன் மூலம். விளக்கம்: இயேசு என்னில் நிலைத்திருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறார். இது ஒரு தொடர்ச்சியான உறவு, ஒருமுறை எடுக்கும் முடிவு அல்ல என்பதைக் காட்டுகிறது. ஒரு விசுவாசி கிறிஸ்துவில் எப்படி நிலைத்திருக்கிறான் அல்லது வாசம் செய்கிறான்? பதில்: விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் அவரைச் சார்ந்திருத்தல் ஆகியவற்றின் மூலம் அவருடன் இணைந்திருப்பதன் மூலம். விளக்கம்: இயேசு என்னில் நிலைத்திருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறார். இது ஒரு தொடர்ச்சியான உறவு, ஒருமுறை எடுக்கும் முடிவு அல்ல என்பதைக் காட்டுகிறது. இயேசு இல்லாமல் நம்மால் ஏன் ஒன்றும் செய்ய முடியாது? பதில்: ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்வும் வல்லமையும் அவரிடமிருந்து மட்டுமே வருகிறது. விளக்கம்: ஒரு கொடியானது திராட்சைச் செடி இல்லாமல் உயிர் வாழ முடியாதது போலவே விசுவாசிகளும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து ஆவிக்குரிய ரீதியாக வாழ முடியாது. கிறிஸ்துவில் நிலைத்திராத கொடிகளுக்கு என்ன நடக்கும்? பதில்: அவை வாடிப்போய் எரிந்துவிடப்படும். விளக்கம்: இது உண்மையான தொடர்பு இல்லாமல் விசுவாசத்தை நடிப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதைக் காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கும் ஜெபத்திற்கும் என்ன தொடர்பு? பதில்: நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும்போது நம்முடைய ஆசைகள் தேவனுடைய சித்தத்துடன் ஒத்துப்போகின்றன. விளக்கம்: இயேசு ஜெபங்களுக்கு பதில் அளிப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார், ஆனால் அது ஒரு நெருக்கமான, கீழ்ப்படுதலுள்ள உறவுக்குள் மட்டுமே சாத்தியம். கனியானது பிதாவை எப்படி மகிமைப்படுத்துகிறது? பதில்: கனியானது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் செயல்படும் தேவனுடைய வல்லமையையும் நன்மையையும் காட்டுகிறது. விளக்கம்: மாற்றப்பட்ட வாழ்க்கைகள் மக்களை மனித முயற்சியை நோக்கி அல்ல, தேவனை நோக்கியே சுட்டிக்காட்டுகின்றன. இயேசு எந்த வகையான அன்பைக் கட்டளையிடுகிறார்? பதில்: சுயநலமற்ற, தியாகமுள்ள அன்பு. விளக்கம்: இயேசு தம்மையே உதாரணமாகக் காட்டுகிறார். அவர் நம்மை நேசிப்பது போலவே மற்றவர்களையும் நேசிப்பது. கீழ்ப்படிதல் ஏன் அன்புடன் இணைக்கப்பட்டுள்ளது? பதில்: ஏனென்றால் உண்மையான அன்பு வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் காட்டப்படுகிறது. விளக்கம்: இயேசு தாம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போலவே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அன்பை நிரூபிக்கிறது என்று கூறுகிறார். விசுவாசிகளுக்குள் இயேசுவின் மகிழ்ச்சியை முழுமையாக்குவது எது? பதில்: அவருடைய அன்பில் வாழ்வதும் அவருடைய வழிகளை பின்பற்றுவதும். விளக்கம்: இங்குள்ள மகிழ்ச்சி என்பது சூழ்நிலைகளால் வரும் சந்தோஷம் அல்ல, மாறாக ஆழமான உள்திருப்தி. இயேசு ஏன் தம் சீடர்களை ஊழியக்காரர்கள் என்று அழைக்காமல் நண்பர்கள் என்று அழைக்கிறார்? பதில்: ஏனென்றால்
அவர் தேவனுடைய திட்டங்களையும் சத்தியத்தையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். விளக்கம்: நண்பர்கள் எஜமானரின் கட்டளைகளை மட்டுமல்ல, அவருடைய இருதயத்தையும் நோக்கத்தையும் அறிந்திருப்பார்கள். விசுவாசிகள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவரே அவர்களை தெரிந்து கொண்டார் என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: இரட்சிப்பு மனித முயற்சியில் அல்ல, தேவனுடைய கிருபையிலேயே தொடங்குகிறது. விளக்கம்: இது பெருமையை நீக்கி தேவனுடைய முன்முயற்சியையும் அன்பையும் எடுத்துக்காட்டுகிறது. உலகம் ஏன் இயேசுவை பின்பற்றுபவர்களை வெறுக்கிறது? பதில்: ஏனென்றால் அவர்கள் உலகத்தின் மதிப்புகளுக்கு உரியவர்கள் அல்ல. விளக்கம்: ஒளி இருளை வெளிப்படுத்துகிறது, மேலும் உலகம் அந்த வெளிப்பாட்டை எதிர்க்கிறது. எதிர்ப்பு காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு எப்படி உதவுகிறார்? பதில்: பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பற்றி சாட்சி பகர்கிறார் மற்றும் சாட்சி கூற விசுவாசிகளை பலப்படுத்துகிறார். விளக்கம்: உதவியாளர் சத்தியத்தை பேசுவார் என்றும் அழுத்தத்தின் கீழ் விசுவாசிகளுக்கு ஆதரவளிப்பார் என்றும் இயேசு வாக்குறுதி அளிக்கிறார். யோவான் 15 சுருக்கம். யோவான் 15 இயேசுவே உண்மையான வாழ்வியல் ஊற்று என்பதை போதிக்கிறது. நாம் கிளைகளைப் போன்றவர்கள், நாம் வளரவும் நல்ல கனிகளைத் தரவும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் சிறப்பாக வளர உதவுவதற்காக தேவன் நம் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நீக்குகிறார். உண்மையான சீடர்கள் அன்பை காட்டுகிறார்கள், இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறார்கள் மற்றும் மாற்றப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். உலகம் விசுவாசிகளை எதிர்க்கலாம், ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலம் பலன் அளிக்கிறார். இயேசுவுக்கு நெருக்கமாக இருப்பது மகிழ்ச்சியையும் நோக்கத்தையும் வாழ்வையும் தருகிறது.